ஹாய் ஹலோ எவ்ரிபடி இட்ஸ் மீ அஜித் சுஜாதா ஆனந்த். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூவி ரிவ்யூ என்னென்னா பாலன் த பாய், த மலையாளம் மூவி. இந்த படத்தை இயக்கியிருக்கிறது வந்து நம்ம மஞ்சுமல் பாய்ஸ் டைரக்டர் சிதம்பரம். அப்புறம் வந்து இந்த படத்தோட ஸ்டோரி எழுதியிருக்கிறது வந்து நம்ம ஆவேசம் ரங்கன் அடமோனே அந்த படத்தோட ரைட்டர் தான். ஆனால் இந்த படம் நன்னும் பார்த்து இந்த மாதிரி படமாக இருக்குமா நினச்சி இந்த படத்துக்கு வந்தால் வராது. இது வந்து வேறு மாதிரியான படம். ஜஸ்ட் லைக் ஏ கல்ட் கிளாசிக் மூவி, ஏ ஸ்லோ ஃபேஸ் மிஸ்ட்ரி ட்ராமா த்ரில்லர். எனக்கு ஃபைட்டு சோங்கெல்லாம் பார்த்து ரசிக்கணும், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வேணும்னா இது படத்தில் அதெல்லாம் கிடையாது, சரிங்களா? இது வந்து வேறு மாதிரி. இது ரொம்ப கிரிப்பிங்கான, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக விஷுவலைஸ் பண்ணியிருக்கிற, எப்படி சொல்கிறது, ஒரு கல்ட் கிளாசிக் மூவி மாதிரி தான் இருக்கும். எப்போ வந்து அடுத்து என்ன நடக்க போகுது அந்த பாயிண்ட் இந்த படத்தில் இருக்குது. கடைசியில் வந்து ஒரு ப்ளாட் ட்விஸ்ட்டும் இருக்காங்க. இதில் வந்து லீட் ரோல் பண்ணியிருக்கவங்க 2 பேருமே வந்து நியூ கமர்ஸ். அவங்களோட ஃபர்ஸ்ட் படம் தான். ஆனால் அந்த மாதிரி தெரியல அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தா. இந்த படத்தோட கதை எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா, ஒரு கதையில் தான் ஸ்டார்ட் ஆகும். அந்த கதை என்னென்னா, ஒரு ஊரில் ரொம்ப தூரமாக ஒரு மலை மேலே ஒரு வீடு இருந்தாங்க. அந்த வீட்டில் வந்து ஒரு அப்பா, அம்மா, ஒரு சின்ன குழந்தை இருந்தாங்க. இந்த அப்பா வந்து லோரி டிரைவராக இருந்தாங்க போல். ஆனால் ஒரு நாள் இந்த லோரி டிரைவர் ஏதோ காட்டில் போகும்போது அங்கே வந்து யானை மிதிப்பட்டு சத்து போடுறாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த கதை சொல்லி முடியும் போது இந்த ஒரு அம்மா ஒரு பையன் வந்து ஒரு செல்லுக்குள்ளே இருப்பாங்க. ஜெயிலுக்குள்ளே ஒரு செல்லுக்குள்ளே உட்காந்து இந்த அம்மா வந்து ஒரு பையன்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்படியே ஏற்பட்டு நிறைய கதை இந்த அம்மா வந்து இந்த பையனுக்கு சொல்லி கொடுப்பாங்க. இதில் எந்த கதை வந்து நம்பணும், அந்த பையன் இருக்கிற மாதிரி தான் நம்மளும் இருப்பாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து அந்த சரியான கதை அவள் சொல்லுவாங்க. சரி, இப்போ வந்து இந்த கதை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் வந்து இவன் வந்து அந்த ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆகுறாங்க. ரிலீஸ் ஆகி வெளியே போய் வந்து இவங்களுக்கு வந்து யாருமே இல்லை. எங்கே போய் வேலை பார்க்குறதுன்னு தெரியாமல் அங்கேருந்து நிறைய தூரமாக ஓடி நிறைய இடத்துல வேலை பார்ப்பாங்க. ஒவ்வொரு இடத்துல வேலைக்கு போகும்போது அவங்க வந்து ரொம்ப இன்டிமெசி ஆனால் அங்கேருந்து வேலை விட்டு விலகுவாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து சொந்தமாக யாருமே வேணாம். அந்த மாதிரி நிலைமையில் இருக்கிற பொண்ணு தான் அது. எனக்கு வந்து இந்த பையன் இருக்கா, இந்த பையனுக்கு நான் இருக்கா, அவ்வளோ போதும். அதுக்கு மேலே வந்து எந்த விதமான உறவுகளும் தேவையில்லை. ஆனால் ஒவ்வொரு ஊருக்கு போகும்போது ஒவ்வொரு பேரில் தான் போவாங்க. ஒரே பேர் இல்லை. சரியான ஐடென்டிட்டி வந்து இதில் வந்து சொல்லலை. ஆமாம், அதில் வந்து இந்த பொண்ணு கேரக்டரோட பேர் என்ன, சரியான பேர் என்ன தெரிய மாட்டேங்குது. அந்த பையனோட சரியான பேர் என்ன தெரிய மாட்டேங்குது. அப்படி தான் கதை போயிட்டே இருப்பாங்க. இப்படியே எந்த இடத்துலையுமே நிற்காம ஒரு வேலை செஞ்சு அதிலிருந்து காசு வச்சு அடுத்த இடத்துக்கு போய் சொந்தமான ஐடென்டிட்டி கிடையாமல் அப்படியே ஓடி போய் இந்த பொண்ணு, இந்த பையன் எப்படி வந்து ஒரு வாழ்க்கை கட்டமைக்கிறாங்கன்னு தான் இந்த ஸ்டோரி முன்னாடி போயிட்டுருப்பாங்க. ஆனால் இதில் வந்து நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்துகிட்டே இருப்பாங்க. டக்குன்னு வந்துகிட்டே இருப்பா. நாம் எதிர்பார்க்காத மாதிரி அப்படியே வந்துகிட்டே இருப்பா. ஒன்றுக்கு பின்னாடி ஒன்றுன்னு அப்படியே வந்துகிட்டே இருப்பாங்க. இதில் வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு 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 போலீஸ்காரன் வருவாங்க. எனக்கு வந்து அது வந்து இந்த லால், நம்ம மாரி செல்வராஜ் படத்துலலாம் வந்து நிறைய வந்திருப்பாங்க, ஒரு மலையாளத்து நடிகர். அந்த ஆளோட மகன் தான். மஞ்சுமல் பாய்ஸ் கூட இருக்காங்க. அது வந்து இந்த கேரக்டர் மறந்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த அண்ணன் நினைக்கிறேன். அந்த வராமல் இருக்கும் இல்லையா, ட்ரிப்புக்கு வராமல் இருக்கிற அண்ணன், அந்த ஆள் நினைக்கிறேன். ஆமாம், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி எனக்கு வந்து இன்னொரு பெர்ஃபார்மன்ஸ், ஒரு பாட்டியமாக வருவாங்க. பாட்டியமாக செம்மையாக பண்ணியிருந்தாங்க. என்னம்மா பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா வந்து முதல்ல வந்து இந்த ஸ்டாச்சுட்டரி வார்னிங் வரும்ல, புகைப்பிடித்தல் புற்றுநோய், அதுக்கு வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணுறது வந்து அதில் நடித்தவங்களாக இருக்கும். இந்த பாட்டியம்மா வாய்ஸ் ஓவர் தான் ஃபஸ்ட்டில் வந்து அந்த டைட்டிலில் வரும். ஆனால் அந்த டைட்டிலில் வந்து அந்த பாட்டியம்மா வாய்ஸ் வரும்போது வந்து நிறைய பேர் சிரிச்சிருந்தாங்க. என்னடா வாய்ஸ் இந்த மாதிரி அந்த மாதிரி ஃபீல் பண்ணாங்க. எனக்கு சிரிப்பு வந்தது. ஆனால் வந்து நம்ம பெரிய ஆள் மாதிரி சிரிக்கலை, எனக்கு எல்லாம் சிரிப்பு வரும்னு சொல்லிட்டு அப்படி உட்காந்துருந்தாங்க. அதுதான் நிஜம். இருந்தாலும் அது வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் ஏதோ பாட்டியம்மா வந்துடுவாங்க. பெர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இன்டர்வல் முடிஞ்சு வந்து இந்த டைட்டில் கார்டு போடும் இல்லையா, யாருமே சரியில்லை. அந்த மாதிரி இருந்துச்சு அந்த பாட்டிமா பெர்ஃபார்மன்ஸ். ரொம்ப கிரிப்பிங்காக, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, த்ரில்லிங்காக, கடைசியாக எனக்கு வந்து ஒரு ப்ளோ ட்விஸ்ட்டாக அப்படியே ஏற்படுற படம் வேணும்னா இந்த படத்துக்கு போங்க. அப்புறம் வந்து ரொம்ப பேஷன்ஸ் தேவைப்படுது. இப்போ ரொம்ப பேஷன்ஸ் எல்லாம் தேவையில்லை. எனக்கு ரொம்ப ஃபாஸ்ட் கட்டான படம் பார்த்தவங்களுக்கு இது டக்குன்னு புரியாது. அப்புறம் புரியாதுன்னு சொல்கிறதுக்காக வந்து இது வந்து அவ்வளோ பெரிய அந்த மாதிரி விஷயம்லாம் கிடையாது. ரொம்ப ஃப்ளாட்டான ஸ்டோரி தான். ஆனால் கிரிப்பிங்காக இருக்குது. வாட் நெக்ஸ்ட் அண்டில் த ஃபிலிம் ஃபினிஷ், அது வரைக்கும் அப்படி தான் இந்த படம் போயிட்டே இருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு வாட்சபிள் மூவி.
முன்னாடி பண்ண படத்தை பற்றி அவங்க அந்த மாதிரி படம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அதே மாதிரி படம் பண்ண போகிறேன்னு நினைக்காத. ஏன்னா வந்து அவங்களே வந்து காம்படிஷன் பண்ணியிருக்கான் போல இவங்க 2 பேர். அதை வந்து சிதம்பரம் அப்புறம் வந்து ஜீத்து மாதவன் இவங்க 2 பேருமே சேர்ந்து அவங்களே காம்படிஷன் பண்ணுறாங்க. நான் தான் எதிரின்னு சொல்கிற மாதிரி, நான் இது ட்ரை பண்ணுறேன், இதில் வந்து சக்ஸஸ் பண்ணுறேன், அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே, பை பை, அவ்வளோதான் மாமே. அப்புறம் வந்து இந்த மாதிரியான மூவி சஜஷன்ஸ், மூவி ரிவ்யூஸ் உங்களுக்கு பார்க்கணுன்னா இந்த இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சதும் பிடிக்காதும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். சரியா? வரட்டா? பை பை.